அமுதற்றே உலகு. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு குட் ஈவினிங் கனடா ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். இன்றைக்கு மே 12th அண்ட் டொரண்டோவில் இப்போ டெம்பரேச்சர் 15 degrees செல்சியஸாக இருக்குது அண்ட் டைம் 9:02 PM. இன்றைக்கு ஈடை செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே ஈத் முபரக் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு குட் ஈவினிங் கனடாவில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்ற லெட்ஸ் டேக் அ லுக் அட் அவர் அஜெண்டா. ஃபர்ஸ்ட்டாக டாப் ஆஃப் தி ஹவரில் இன்றைக்கி ஒன்டாரியோஸ் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் ஒன்டாரியோவில் 50% ஆஃப் அடல்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டோஸை போட்டுடுறோம்ன்றதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு வாட்ச் தட். தென் இன் அவர் கலையரங்கம் வி ஹாவ் அ சாங் பை சரண்யா பத்மகாந்தன். தென் வழக்கம் போலவே கரன்சி, வெதர் அண்ட் நியூஸ் வித் Ps.ச பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன்டாரியோவில் வந்து ஏஜஸ் ஆஃப் 12 to 17 years ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து வேக்சின் போடுறதுக்கு இப்போ அலவுட் பண்ணியிருக்கணுமெண்டு. ஸோ இப்போ ஒன்டாரியோவில் இப்போ நிறைய பிள்ளைகள் ஹை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் முந்தைய சொல்லி கொண்டிருந்த அவைகளுக்கு வந்து இப்போ வேக்சின் அவைலபிளாக இருந்தால் தே வுட் டேக் இட் அண்டு. ஸோ பிகாஸ் அவைல் ஸ்கூலெல்லாம் போயினோம். ஸோ அவைல் ஸ்கூல் போயிருக்கல அவைல் வேக்சின் போட்டிருந்தா மோர் சேஃபராக ஃபீல் பண்ணிவிடமென்றபடியால் முந்தைய சொல்லியிருந்த அவைகளுக்கு வேக்சின் வந்து அவைலபிளாக இருக்கேக்கல அவைல் வந்து கட்டாயம் போடுவினமெண்டு. ஸோ இப்போ வந்து அவைகளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்குது என்றால், ஸோ மேபி ஃப்ரம் ஜூன் ஸ்டார்டிங்லேருந்து இந்த சில்ட்ரன், இந்த டீனேஜர்ஸ் 12 to 17 years ஓல்டு பிள்ளைகளுக்கு வந்து வேக்சின் போடுறதுக்கு அவைலபிளாக புக்கிங் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்டார்டிங் அவைகளுக்கு போடுறதுக்கு இப்போ வந்து ஒன்டாரியோவில் 50% ஆஃப் அடல்ட்ஸுக்கு வந்து வேக்சின் போட்டாச்சு ஆல்ரெடி. அண்ட் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் சொல்லியிருக்கிறா ஜூன் தொடங்குறதுக்கு இடையில் மே எண்டுக்கு இடையில் அரவுண்ட் 65% ஆஃப் அடல்ட்ஸுக்கு ஒன்டாரியோவில் வந்து ஒரு ஷாட் அவைலபிள் ஃபர்ஸ்ட் ஷாட் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை பற்றி என்ன கிறிஸ்டின் எலியட் சொல்கிறான்ட்டு லெட்ஸ் வாட்ச் தட். Ontario continues to rapidly accelerate its COVID-19 vaccine rollout and get more shots into arms. As of yesterday, over 50% of Ontarians aged 18 and older have received at least one dose of the COVID-19 vaccine. That's more than 6 million adults across the province. This is a very exciting milestone and a true testament to the determination and dedication of Team Ontario. We continue to see new records and milestones being met across the province, including in our hardest hit communities. Over the past 2 weeks, Ontario has allocated 50% of vaccine shipments to hotspot communities as part of a targeted, time-limited measure to help protect those most at risk and stop the spread of COVID-19. This approach is working.
Over 54% of Ontarians aged 18 and older in hotspot communities have received at least their first dose of the COVID-19 vaccine. With an increased supply of vaccines, we will continue to make it easier than ever for those who are most at risk of COVID-19 to receive a vaccine. This includes our frontline healthcare workers who have been working courageously around the clock to keep our communities safe and care for patients suffering from COVID-19. As early as May 14th, high-risk healthcare workers will be eligible to book and receive their second dose of the COVID-19 vaccine earlier than the recommended 4-month interval. As we continue to fight the third wave of the pandemic, we are truly grateful for the sacrifice of our healthcare heroes. I also want to address the recent decision to pause the rollout of first doses of the AstraZeneca vaccine. This decision by the Chief Medical Officer of Health was made out of an abundance of caution. Those of you who received your first dose of AstraZeneca did the right thing to protect yourselves, your loved ones, and communities, and vaccines remain our best defense against this virus and our way out of this pandemic. I know many of you are wondering about your second dose. Data out of the UK shows a dramatically reduced risk of the adverse reaction called VITT in second doses of AstraZeneca, and we are also seeing promising results of administering a second dose of a different vaccine. We look forward to providing more guidance shortly. And I know many Ontarians are excited to enjoy the warm weather and see family and friends. But for the time being, it remains critical to continue following the public health measures. These measures will help to keep us safe while we vaccinate even more Ontarians. There is reason to be optimistic, and we are making good progress in defeating this deadly virus. Hi guys, welcome back. So Health Minister Elliott சொன்ன மாதிரியே you guys know நேற்று வந்து AstraZeneca வந்து இப்போதைக்கு பாஸில் வச்சிருக்கிறோம் அதை போடுறதுக்கு பிகாஸ் ஆஃப் ரேர் blood clot அது வந்து அதோட சிவியரிட்டி வந்து அதோட ரிஸ்க் வந்து ஹையராக இருக்கிறபடியால் முந்தி வந்து 1 in 100,000 தான் இருந்தது பட் இப்போ வந்து 1 in 60,000 பீப்புளுக்கு அந்த blood clot rare blood clot ஃபார்ம் ஆகிறபடியால் இப்போ வந்து பாஸில் வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் நிறைய பேர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஷாட் போட்டிருந்த AstraZeneca டோஸ் வந்து நீங்கள் வந்து கொஷன்ஸ் கன்சர்ன்ஸ் இருக்கும். இப்போ செகண்ட் டோஸுக்கு வந்து AstraZeneca போடலாமா இல்லாட்டிக்கு வேறு வேக்சின் ஃபைசர் ஒரு மொடர்னா போடலாமா மிக்ஸ் மேட்ச் பண்ணலாமான்ட்டு. ஸோ அதுக்கு வந்து Elliott ஹெல்த் மினிஸ்டர் சொன்ன மாதிரியே இன்னும் ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து அதை டிசைட் பண்ணிக்கொண்டான் இருக்குது. தேர் இஸ் நோ டெசிஷன் மேட். ஸோ இப்போதைக்கு வந்து தேர் இஸ் நோ டெசிஷன் ஏனென்றால் இப்போ வந்து மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறோம் வேறு கண்ட்ரீஸ்ல எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷாட் AstraZeneca போட்டவைகளுக்கு செகண்ட் ஷாட் வந்து ஃபைசர் ஒரு மொடர்னா போட்டிருக்கணும். ஸோ அவையில் வந்து மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்குது. அண்ட் ஹெல்த் கேனடா அண்ட் ஆல்சோ நேஷ்னல் அட்வைசரி கமிட்டி ஆன் இம்யூனைசேஷன் அவையிலிருந்து ஒரு ஆன்சர் வாரத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். செகண்ட் ஷாட் வந்து சேம் வேக்சினை போடலாமா இல்லாட்டிக்கு டிஃப்ரெண்ட் வேக்சினை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணலாமாண்டு. ஆல்சோ ப்ரொக்யூர்மெண்ட் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் ஆல்சோ செட் இப்போதைக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கும் AstraZeneca வேக்சின் வந்து செகண்ட் டோஸ் வருது கனடாக்கு. பட் அதை வந்து ஸ்டில் நாங்கள் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணுவோம் பிகாஸ் தெரியாது என்னமே செகண்ட் டோஸ் வந்து போடலாமா இல்லையாண்டு. ஸோ ஃபார் டு பி சேஃப் இப்போதைக்கு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி அவைல் வந்து என்ன டெசிஷன் மேக் பண்ணினோம்ன்ட்டு. ஸோ ஆன் தேட் நோட் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் AstraZeneca வேக்சின் தான் போட்டவர். அவர் மட்டுக்கும் இல்லை நிறைய கெனேடியன் லீடர்ஸ் வந்து AstraZeneca வேக்சின் தான் போட்டவர். பிரீமியர் டக் ஃபோர்ட், ஹெல்த் மினிஸ்டர் எலியட் அவையெல்லாம் போட்டவர். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்கிறார் என்றால் இப்போ அவருக்கு வந்து செகண்ட் டோஸ் வந்து AstraZenecaவே போட சான்ஸ் கிடைச்சால் தான் அதுதான் போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பிகாஸ் அவர்கிட்ட டாக்டரோட அவர் கதைச்சு அவர் வந்து டாக்டர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து அதை போடலாமண்டு. ஸோ அவருக்கு சான்ஸ் கிடைச்சால் அவர் அதுதான் போடுவார். பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி அது அப்ரூவ் ஆகுதான்ட்டு.
ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருந்தால் கன்சர்ன்ஸ் இருந்தால் நீங்களும் வந்து செகண்ட் டோஸ் இப்போ என்ன டோஸ் எடுக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்களும் வேணுமென்னா உங்களோட ஃபேமிலி டாக்டரோட கதைக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் என்ன பெட்டர் ஐடியா கிடைக்கிறதுக்கு you guys can also talk to your family doctor as well, but we have to wait and see what the government says. அடுத்ததாக நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய வேக்சின்ஸ் வந்து வருது. ஃபைசர் மெடர்னா வந்து ஒன்றாரிக்கு வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆன் தேட் நோட் ஒரு தமிழ் பீப்புளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். வார சண்டே வந்து ஒரு பாப்அப் கிளினிக் தமிழ் பீப்புளுக்காக வந்து க்ரியேட் பண்ணினேன். இது வந்து ப்ரூக் சைட் பப்ளிக் ஸ்கூலில் வந்து சண்டே May 16th 9 AM to 5 PM வந்து இந்த பாப்அப் கிளினிக் இருக்கும். ஸோ இந்த ஸ்கூல் வந்து மார்னிங் சைட் அண்ட் மெக்னிக்கல் இன்டர்செக்ஷனுக்கு கிட்டே இருக்குது. ஸோ யூ கைஸ் நீங்கள் வந்து ஸ்கார்ப்ரோவில் இருந்தால் 18 years of ஏஜ் அண்ட் ஓல்டராக இருந்தால் நீங்கள் வந்து இந்த பாப்அப் கிளினிக்கு போய் போடலாம். நீங்கள் வந்து ஏர்லியராகவே நீங்கள் போனால் பெட்டர் என்றால் பேஸ்ட் ஆன் த வேக்சினேஷன் தான் உங்களுக்கு வேக்சின் கிடைக்கும். ஸோ நீங்கள் 9 AM ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஏர்லியாகவே போய் வந்து இந்த வேக்சினை ஏற்கனவே போராட்டிக்கு நீங்கள் போடுங்க. த மோர் வி கெட் த வேக்சின் நாங்கள் வந்து பெட்டர் நீங்கள் sooner we will get out of this pandemic. அப்போ டைம் 9:11 PM. ஸோ நெக்ஸ்ட் மேயர் ஜோன் டோரி வந்து டொரண்டோ மேயர் ஜோன் டோரி வந்து இந்த போன கிழமை இந்த May 10th to 16th நர்சிங் வீக்குக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தேன். அதோட இந்த கிழமை வந்து May 9th to 15th இஸ் ஆல்சோ நேஷ்னல் போலீஸ் வீக். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நர்சஸ் அண்ட் போலீஸ் தான் எங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டியில் இந்த டியூரிங் த பேண்டமிக் நிறைய வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து அவைலபிளாக ஹார்டாக ஒர்க் பண்ணாட்டிக்கு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும் வித் நர்சஸ் அண்ட் போலீஸ். ஸோ மேயர் ஜோன் டோரி அவளுக்கு விஷ் பண்ணி சொல்லியிருந்தார். அண்ட் ஆல்சோ வந்து கோவிட் வேக்சின்ஸை பற்றியும் அப்டேட் கொடுத்துருக்கார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்றதை லெட்ஸ் வாட்ச் தட். May I begin by saying that there are two groups that are in very good company with one another this week because it is both National Nursing Week, which we spoke about on Monday, and it is also National Police Week. And we spoke about the courage of our nursing people, nursing professionals in the province and in the city on Monday. And today I think we can salute equally the courage and the service of our police officers, the women and men who serve us each and every day under the leadership of Chief Raymer and do a good job keeping the city safe and at the same time working hard on finding opportunities to modernize policing in the city of Toronto and be a leader in that regard. May I also say at the outset a happy Eid Mubarak to our friends in the Muslim faith community. This is a very important event on their calendar each year, and unfortunately, like many things, they'll have to celebrate differently and safely. But nonetheless, they will be celebrating, and we join them in marking Eid as a very important occasion on the calendar. Team Toronto has now distributed more than 1.5 million doses of COVID-19 vaccine in the City of Toronto, the first city in Canada to reach that threshold. On behalf of all of the residents of the City of Toronto, I want to thank our hospital, our healthcare, and our community partners, along with all of the Toronto Public Health and city staff who've made that happen. They've been working really hard in many different respects to get people vaccinated in the City of Toronto. It is amazing to see the city's dashboard on vaccinations with higher and higher percentages of age groups being vaccinated as the province opens up eligibility and as vaccine supply has increased. More than 70% of adults 80 plus, for example, have been vaccinated. More than 75% of adults between 70 and 79 have been vaccinated. More than 71% of adults between the ages of 60 and 69. And 61% of adults between the ages of 55 and 59 have received their shot, while almost 53% of adults between 50 and 54 have been vaccinated. Even in the younger age groups, we are seeing the percentages climb, with 43% of people 40 plus and even 36% of people between the ages of 20 and 24 have been vaccinated. This is good work. Now we just have to keep going with the cooperation from the other governments until everyone who wants their shot is able to get it. But we have the capacity, we have solid momentum, and we're targeting places where we can do the most good. So supply willing, we will move forward and get this job done. Further to that, as of tomorrow, more people in our city will be eligible to get vaccinated at city-run clinics when the province opens up registration to people 40 plus across the city,
not just residents who live in hotspot postal codes. To help prepare for increased demand created by this change in eligibility from the province, the city has worked to be able to open up 5,000 new appointments, additional vaccine appointments, for next week. As the province takes decisions to expand eligibility, we will expect their cooperation to put us in a position to be able to expand vaccination capacity accordingly. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Golumbia Group. So once again, all nurses and police, thank you for working for us tirelessly. Next, I know the third wave வந்த பிறகு நிறைய பேர் எல்லாருமே வந்து ஒன்றாரியோல சரியான ஆங்ஷியஸ் அண்ட் பெசிமிஸ்டிக்காக ஃபீல் பண்ணினேன், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக. இப்போ நிறைய காலம் வீட்டில் இருந்துட்டோம், ஒவ்வொரு 1 இயராக வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அண்ட் கோவிடும் என்ன முடியுது இல்லைன்ட்டு நிறைய பேருக்கு வந்து சரியான ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, இது எப்படா முடியுமெண்டு. ஸோ அதில் வந்து ஒரு சர்வே பண்ணி பார்த்து they found out around 68% ஒன்டாரியன்ஸ் வந்து இதை வந்து சரியான ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணினோம். அண்ட் I will நினைக்கிறோம் என்னவுமே கோவிட் சூன் ஓவர் ஆகாது, இது வந்து நாங்கள் வேர்ஸை கண்டுட்டு தான் என்ன பெட்டர் ஆகுமெண்டு. ஸோ இப்போ நீங்கள் இப்படி நினச்சிக்கொள்ளலாம், ஈவன் தோ இப்போ நிறைய over 1 இயராக நாங்கள் இந்த கோவிட்டில் இருக்கிறோம் என்றாலும் இட்ஸ் ஸ்டில் டெம்பரரி தான், இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் ஹோப்ஃபுல்லி இது இருக்குமெண்டு. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இதை வந்து we can get over COVID and be free. ஸோ நீங்கள் வந்து அது ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி ஆங்ஷியஸ் ஆகி நீங்கள் வரி பண்ணாமல் you guys can think like that. இதுக்காக வந்து பிராம்டன் மேயர் பேட்ரிக் ப்ரவுனும் வந்து இப்போ மென்டல் ஹெல்த் எல்லாம் நிறைய பேருக்கு வீட்டிலே இருக்க அது வந்து அஃபெக்ட் ஆகுதுண்டு. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அவுட்டோர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அதை பண்ணால் நிறைய ஆட்களுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ்னிங்காக இருக்கும், தே கேன் ஃபீல் பெட்டர்ண்டு. ஸோ அதை பற்றி மேயர் பேட்ரிக் ப்ரவுன் என்ன சொல்கிறாருன்றதை லெட்ஸ் வாட்ச் தட். The next thing I want to mention some good news. We've got more pop-ups coming and vaccine availability. Right now, we just opened a new clinic at Century Gardens. I was there to do a tour yesterday. It is a city facility that we've opened up in partnership with Osler Health, and they have appointments available today. And I've just been told that by the hospital. There are appointments available today. So if you haven't got your vaccine shot, please go in to Century Gardens. We're also going to be having doses after dark, and I want to applaud Dr. Lowe and his team. I love this campaign, Doses After Dark, a 32-hour marathon clinic at the International Center. So if you work shift work and you can't get to your vaccine shot during the day, literally it's going to be 32 hours straight. So you can get your shot at any hour. So come and check out Doses After Dark. It starts on Saturday, May 15th, and runs until May 16th. And we're excited to see the uptake on that, trying to make sure that we create as many opportunities to get the vaccine from those who are essential workers, working shift work, where it may be more challenging to find time in their day to get a vaccine. We're also having a pop-up clinic on May 15th with the Roots Community Services. Now, the Roots Community Services, really a respected organization in Peel Region that does work with the Black, African, and Caribbean community. And so this is going to be focused on making sure members of the Black, African, and Caribbean community get their vaccine shots. And so details are on the Roots Community Services website, the Peel Public Health website, and it's taking place at the Bramalea Civic Center. So that's another opportunity to get vaccines. I have to say, I love being able to report all these new opportunities to get vaccines. And this is what's happening. When supply is given to Peel Region, we find creative ways to make sure we can get vaccines in arms. And we're getting huge numbers done each day, and there's going to be more centers
opened up, more opportunities opened up to get vaccines, specifically targeting segments of the community that where there may be a little bit of vaccine hesitancy. I also want to share a William Osler update today. There are currently 36 COVID-19 patients at Brampton Civic Hospital, including 9 in ICU. There's 21 COVID suspect patients who are awaiting test results. And Brampton continues to face capacity issues in our hospitals. Last week we saw, and this is the real numbers. When we talk about the numbers in Brampton Civic, it's one thing, but when you look at the transfer numbers, that really tells you the ongoing challenges we have. And last week, we transferred 132 patients to other Ontario hospitals, 132. I want to thank our hospital partners. They continue to do incredible work here in Peel Region. We're very fortunate to have an incredible team at Osler and at Trillium, and I really believe they supplement in a meaningful way the work of public health. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Golumbia Group. By time 9:21 p.m. ஸோ மேயர் பேட்ரிக் ப்ரவுன் சொன்ன மாதிரி பிராம்டன்லேயும் நிறைய பாப்அப் கிளினிக்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி டொராண்டோ மார்க்கமில் மட்டும் இல்லை, பிராம்டன், மிசிசாகா எல்லா பீல்ட்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹெசிடென்ட் பண்ணாமல் கூடிய சீக்கிரமே போய் உங்களோட ஃபர்ஸ்ட் டோஸை போட்டுங்க. ஸோ இதை பற்றி மிசிசாகா மேயர் பானி கிராம்பியும் அந்த அவுட்டோர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸை திருப்பி ஸ்டார்ட் பண்ணவனும், பிகாஸ் நிறைய ஆக்களோட மென்டல் ஹெல்த் எல்லாம் இதால் எஃபெக்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ அவள் என்ன சொல்கிறான்றதை லெட்ஸ் வாட்ச் தட். Last week, I told you that I was starting to feel hopeful, cautiously optimistic about the COVID-19 situation facing Mississauga and all of Peel. And this week, my optimism is growing a little further. Our COVID-19 numbers continue to move in the right direction, with daily case counts decreasing by 2.5% almost each day. Peel Region is now averaging 297 cases per 100,000, which is down from 347 per 100,000 a week ago. Mississauga is averaging 240 cases per 100,000, and that's down from 282 a week ago. And the situation in our hospitals is beginning to stabilize. In Mississauga, Trillium is dealing with 90 COVID patients, 23 patients in the ICU, and another 19 suspected COVID cases. The situation is similar at William Osler Hospital, with 65 COVID hospitalizations, 11 patients in the ICU, and 47 suspected cases. But what's truly giving me the most hope is that our vaccine rollout has been completely ramped up here in the region of Peel, with everyone 18 and older now eligible for the vaccine. This was so critical for us to do here in Peel Region. We've been hit so hard by this virus, and it's been largely due to the fact that we have so many essential workers here in the region of Peel. People who continue to leave their homes in each and every day to work in factories, warehouses, distribution centers, food processing plants, and who have kept our economy running. They go to work so we don't have to. And they provide everyone with the products we need to survive this pandemic. I am so relieved that we can offer the vaccine to them and all of our residents who are 18 plus living in Peel. This week by far is our busiest and biggest in terms of vaccinations. We're administering close to 20,000 doses per day in Peel. And this week we will get 150,000 shots in arms. To date, we've administered well over 700,000 doses, meaning that 50% of all eligible residents in Peel have received their first dose. This is just staggering, and it's an incredible accomplishment. We have vaccinated 68% of those people who are 80 plus, 75% of those people who are 65 to 79, 72% of those 60 to 64, 68% of those who are 55 to 59,
62% of those 50 to 54, and then 39% of those 45 to 49, and only 18% of those 30 to 39, and 17% of those 18 to 29. So please book your appointment soon. We're well on our way to getting 75% of our first dose coverage of our adult population by the end of May. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் Future Realty. Guys, welcome back to Good Evening Canada, sponsored by Golumbia Group. So, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், Peel வந்து is one of the worst hit region because of COVID. So, நீங்கள் வந்து pop-up clinics எடுக்கும் பொழுது நீங்கள் அதை வந்து போய் போடுங்க, இல்லாட்டிக்கு வெப்சைட் மூலமாயும் இப்போ வந்து Peel is hotspot வந்தபடியால் நீங்கள் வந்து 18 years of age and older என்றால் நீங்கள் வந்து ஒன்றாரிய வெப்சைட்டாலையும் புக் பண்ணி போடலாம். So, as soon as possible நீங்கள் உங்களோட வேக்சினை நீங்கள் போய் போடுங்க. நெக்ஸ்ட் கனடா சைல்ட் பெனிஃபிட் வந்து பேரண்ட்ஸ் 6 வயசுக்கு குறை இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து இப்போ அடிஷ்னலாக மணி கொடுக்குறோம். ஸோ மே 28th வந்து அப் டு $600 வந்து குடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு பிறகு வந்து ஜூலை 30th வந்து என்னது $300 வந்து கொடுக்குறோம். அண்ட் தென் ஆகஸ்ட் 29th வந்து என்னது $300 குடிக்கணும். ஸோ பிகாஸ் ஆஃப் கோவிட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஜாப் இல்லாமல் இருக்கிறோம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இனஃப் சேலரியில் பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணோம், ஒரு ஜாப் எல்லாமே வந்து லாஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சைல்டு பெனிஃபிட் வந்து கூட்டி குடிக்கணும் அடிஷ்னலாக. ஸோ நீங்கள் இந்த டேட்ஸ் அகெயின் மே 28th ஃபர்ஸ்ட் $600, தென் ஜூலை 30th $300, அப் டு $300, அண்ட் அக்டோபர் 29th அப் டு $300 அகெயின் கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க. Next, in Good Evening Canada, we are going to go to currency. Sri Lanka இப்போ 169 rupees போகுது, and India 59.50 rupees போகுது. Both countries வந்து கோவிடால் ரொம்பவே அஃபெக்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ண வேணுமென்றால் you guys can send it இப்போ. So let's see the currency. கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கை 169 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.82 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back to Good Evening Canada. So, per time 9:30 p.m. and last week சொல்லியிருந்தேன் Bill 104 வந்து பாஸ் ஆயிருந்தாண்டு ஃபார் தமிழ் ஜெனசைட் எஜுகேஷன் வீக் பில் வந்து ஒன்டாரியோவில் பாஸ் ஆயிருந்தாண்டு. ஸோ ஒஃபிஷியலி இன்றைக்கு வந்து அந்த பில்லை லியூட்டனன்ட் கவர்னர் ஆஃப் ஒன்டாரியோ த ஆனரபிள் எலிசபெத் டவுட்ஸல் வந்து இன்றைக்கு அந்த பில்லை வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து ஒஃபிஷியல் ஆகிட்டுது அந்த பில். ஸோ
Bill 104 Tamil Genocide Education Week இப்போ வந்து ஒஃபிஷியலாக சைன் ஆகிட்டது. நெக்ஸ்ட் இன் குட் ஈவினிங் கனடா we are going to go to கலையரங்கம், ஒரு சாங் பை சரண்யா பத்மகாந்தன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து May 18 நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், முள்ளிவாய்க்கால் ரிமெம்பரன்ஸ் டேக்கு போய் கொண்டிருக்கிறோம்ண்டு. ஸோ அதை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு தாயக பாடல் அவள் பாடியிருக்கிறா. ஸோ அந்த சாங்கை லெட்ஸ் வாட்ச் தானா. புளியமரம் சங்கதிகள் சொல்லது, குலத்தங்கரை மருதமரம் குளிர் நிலவை தேடுது. சந்தீல புளியமரம் சங்கதிகள் சொல்லது, குலத்தங்கரை மருதமரம் குளிர் நிலவை தேடுது. நான் குடித்த இளநீர் தென்னை பரந்து என்னை அழைக்குது. நான் குடித்த இளநீர் தென்னை பரந்து என்னை அழைக்குது. வானு எந்த கரும்பனையும் பாயின்று கூவது. அந்த ஆலமரம் நெஞ்சில நெருந்திருக்கு, அந்த மாமரம் தான் உள்ளத்தில் கலந்திருக்கு. பாலை மரக்கிளைகள் எல்லாம் மஞ்சள் பூசி காயுது. வயல் காட்டில் நாவல் மரம் காதல் ஜோடி தேடுது. பாலை மரக்கிளைகள் எல்லாம் மஞ்சள் பூசி காயுது. வயல் காட்டில் நாவல் மரம் காதல் ஜோடி தேடுது. ஆவரசம் பூவரசம் கொஞ்சி விளையாடுது. ஆவரசம் பூவரசம் கொஞ்சி விளையாடுது. செவ்வரத்தம் பூச்சிருத்து மண்ணின் கதை பாடுது. செவ்வரத்தம் பூச்சிருத்து கதை பாடுது. மா வீரர்களை பாடுது. அந்த ஆலமரம் நெஞ்சில நெருந்திருக்கு, அந்த மாமரம் தான் உள்ளத்தில் கலந்திருக்கு. மற்றத்தில நின்ற வேப்பம் மரம் மனசில தான் பூத்திருக்கு. கிணத்தடியில வாழை மரம் தலைமுறையாய் தவங்கிடக்கு. எங்கள் நாட்டில சொந்த ஊரில எல்லாமே உயிர்த்திருக்கு. அந்நிய நாட்டில அவன் வீட்டில எங்குதான் வாழ்விருக்கு, எங்குதான் வாழ்விருக்கு, எங்குதான் வாழ்விருக்கு.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிகரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிகரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. சரண்யாண்ட சாங் வந்து கனடாவில் இருக்கிற நிறைய தமிழர்களுக்கு தாயகத்தின் நினைவு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கும். ஸோ அவன் வேறு சாங்ஸும் வந்து யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். அண்ட் கனடாவில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களோட சாங்ஸ், டான்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு அனுப்புங்க. வி வில் ப்ளே இட் இன் அவர் கலையரங்கம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், February 22 இருந்து இப்போ கனடாவுக்கு வாரவியலுக்கு, இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் வாரவியலுக்கு 3 days ஹோட்டலில் வந்து குவாரண்டைன் பண்ண வேணும். அது வந்து $2,000 கிட்ட சார்ஜ் பண்ணப்படும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு அது வந்து சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். லைக் இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட், இட்ஸ் அ பிக் அமௌண்ட். ஸோ அது சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சில பேர் வந்து நினைப்பிடம் நாங்கள் வீட்டிலேயே குவாரண்டைன் பண்ணலாம் தானே, இந்த 3 days இந்த ஹோட்டலில் வந்து குவாரண்டைன் பண்ணி இந்த $2,000 to $3,000 வந்து வேஸ்ட் பண்ண வேணுமெண்டு. ஸோ இப்படி வந்து அரவுண்ட் ஆல்மோஸ்ட் 800 people வந்து இந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த 3 days வந்து ஹோட்டல் குவாரண்டைன் வந்த உடனே பண்ணாமல் ஆத்தரைஸ்ட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் ஹோட்டலில் வந்து குவாரண்டைன் பண்ணாமல் வந்து பிரேக் பண்ணி அவளுக்கு வந்து ஃபைன் கொடுத்துருக்குறேன். எஸ்பெஷலி இந்த ஏப்ரலில் வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ இந்த பிரேக் பண்ணின லா வந்து டபுள் பண்ணியிருக்குது. நிறைய பேர் வந்து இதை பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இது சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நான் ஏன் இப்படி இதன் கவர்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து நாட் ஓன்லி இன் கனடா, வேறு கண்ட்ரீஸ்லேருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கனடாவுக்கு வாரண்டால் மேக் ஷூர் நீங்கள் வந்து முதல்ல வந்து ஆத்தரைஸ்ட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் ஹோட்டலில் வந்து புக் பண்ணிவிட்டு வாரீங்கண்டு. பிகாஸ் இல்லாட்டிக்கு வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து அப் டு $3,000 ஃபைன் கிடைக்கும், ஓன்லி ஃபார் 1 day. அது வந்து ஒவ்வொரு நாளுமே அப்படி கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபைன் கட்டுறதுக்கு யூ கைஸ் கேன் அவாய்ட் இட். அண்ட் முதல்ல வந்து புக் பண்ணிவிட்டு இங்கே 3 days அந்த கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் வர மட்டுக்கும் யூ கைஸ் கேன் ஸ்டே. இட்ஸ் ஆல்சோ உங்களுக்கும் சேஃப், ஆல்சோ கெனேடியன்ஸுக்கும் சேஃப். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபைனை அவாய்ட் பண்ணி யூ கைஸ் கேன் புக் அண்ட் கம். பட் மோஸ்ட் லைக் 95% ஆஃப் ட்ராவலர்ஸ் வந்து இதை வந்து பிரேக்கப் பண்ணாமல் தே ஹவ் ஃபாலோட் த ரூல்ஸ். ஓன்லி வந்து about 800 people தான் இதை பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ இன் ஃபியூச்சர் ஹோப் நோ ஒன் பிரேக்ஸ் இட் அண்ட் எல்லாருமே குவாரண்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணுறோம்ட்டு. நெக்ஸ்ட் we are going to go to weather. இன்றைக்கு வெதர் வந்து ஹையாக தான் இருந்த நைஸாக இருந்தது. ஐ ஹர்ட் நாளைக்கும் நாளைக்கு எல்லாமே வந்து ஹையாக தான் இருக்க போதுண்டு. ஸோ நாளைக்கு வெதர் வந்து கனடாண்ட மேஜர் சிட்டிஸில் எப்படி இருக்குன்றதை லெட்ஸ் see it. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 13 வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, அதிகுறைந்த வெப்பநிலை 6°C. நாளை நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 21°C, அதிகுறைந்த வெப்பநிலை 6°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, அதிகுறைந்த வெப்பநிலை 10°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, அதிகுறைந்த வெப்பநிலை 6°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, அதிகுறைந்த வெப்பநிலை 10°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 13 வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Golumbia Group. The time 9:39 p.m. So once again, தமிழாக்களுக்கு இந்த சண்டே வந்து ஒரு pop-up clinics தொடங்கிருந்தோம். Sunday May 16th in Scarborough. இது வந்து Brookside Public Schoolல வந்து இந்த pop-up clinic இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கார்பரோவில் 18 years of age and older-ஆக இருந்தால் நீங்கள் இந்த pop-up clinic-க்கு போய் நீங்கள் உங்களோட வேக்சின் நீங்கள் பெறலாம். இது வந்து மார்னிங் சைட் அண்ட் மெக்னிக்கல் இன்டர்செக்ஷனுக்கு கிட்டே இருக்குது. இந்த அட்ரஸ் வந்து 75 Oasis Boulevard Road.
அண்ட் நீங்கள் உங்களோட போய்க்கில் உங்களோட ஹெல்த் கார்டு அண்ட் உங்களோட proof of residency கொண்டு போனால் you guys can get vaccine. So 9 AM to 5 PM இருக்கும். So go as early as possible. So address வந்து 75 OCS Boulevard இங்கே போடுவினும். So you guys can note it down and go there and get it. So next in Good Evening Canada, last portion, we are going to go to Canadian செய்திகள் with Ps. சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். தமிழின படுகொலை அறிவூட்டல் கல்வி வாரம் என அழைக்கப்படும் மசோதா 104 இன்று ஒன்டாரியோவில் அதிகாரப்பூர்வமாக சட்டமாகியது. தமிழின படுகொலை அறிவூட்டல் கல்வி வார முன்மொழிவு கடந்த 6ஆம் தேதி சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறி மாகாண ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. இன்று மாலை ஒன்டாரியோவின் மாகாண ஆளுநர் மாண்புமிகு எலிசபெத் டவுன்ஸ்வெல் ஒன்டாரியோவில் தமிழின படுகொலை அறிவூட்டல் கல்வி வார மசோதாவுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டுள்ளார். தமிழின படுகொலை கல்வி வாரம் ஆரம்பமாகின்ற இன்றே அதிகாரப்பூர்வமாக இந்த சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. ஆஸ்ட்ராசெனகா ஒரு பாதுகாப்பானதும் பயனுள்ளதுமான கோவிட் தடுப்பூசி என கனடாவின் பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியிருக்கின்றார். ஒன்டாரியோ முதலாவது தடுப்பூசியாக ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை வழங்காது என அறிவிக்கப்பட்ட நிலையில் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசி குறித்து பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட அரசியல் தலைவர்களின் விவரங்களை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, எதிர்க்கட்சி தலைவர்களான எரின் ஓட்டூல், ஜாக்மிட் சிங் ஆகியோர் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஹெல்த் கனடா பாதுகாப்பானதும் பயனுள்ளதும் என ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளித்துள்ளதால் கொள்முதல் செய்யப்பட்ட தடுப்பூசிகளின் ஏற்றுமதிகளை அரசாங்கம் தொடர்ந்தும் ஏற்றுக்கொள்ளும் என அமைச்சர் ஆனந்த் கூறியிருக்கின்றார். இதேவேளை தனது 2வது தடுப்பூசியாக ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை தான் பெற்றுக்கொள்ள தயாராக உள்ளதாக இன்றைய நாடாளுமன்ற கேள்வி நேரத்தின் போது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குறிப்பிட்டார். வெளிநாட்டு பயணங்களின் பின்னர் தனிமைப்படுத்த மறுத்த 800 பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் இன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விடுதிகளில் தனிமைப்படுத்த மறுத்ததுக்காக கனடாவுக்கு வரும் 798 பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களில் 606 பேர் ஒன்டாரியோவிலும் 192 பேர் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் அபராதங்களை பெற்றுள்ளார்கள். இந்த அபராதங்களை பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடக்கம் மே மாதம் 7ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிகளில் வழங்கப்பட்டுள்ளன. கியூபெக்கில் இதுபோன்ற அபராதங்கள் வழங்கப்பட்டதாக எந்த பதிவுகளும் இல்லை என பொது சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் பயன்பாட்டை மேலும் சில மாகாணங்கள் கட்டுப்படுத்துகின்றன. நோவஸ்கோஷியா மாகாணமும் முதலாவது தடுப்பூசியாக ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை வழங்குவதில்லை என இன்று முடிவு செய்திருக்கிறது. ஒன்டாரியோ, அல்பர்டா, சஸ்கெச்சுவான், கியூபெக் ஆகிய மாகாணங்களும் இதேபோன்ற முடிவை நேற்று அறிவித்திருந்தன. இந்த நிலையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தனது முடிவை நோவஸ்கோஷியா இன்று அறிவித்திருக்கிறது. நோவஸ்கோஷியாவின் முதன்மை சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் ரோபர்ட் ஸ்ட்ராங் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். அறிவியலின் அடிப்படையிலும் அதிகரித்த விநியோகத்தின் அடிப்படையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என அவர் குறிப்பிட்டார். ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் காரணமாக இரத்த உறைவு குறித்த முறைப்பாடுகளும் மரணங்களும் கனடாவில் பதிவாகியுள்ளன. ஆனாலும் நோவஸ்கோஷியாவில் இந்த இரத்த உறைவு காரணமாக மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை. இதேவேளை ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் வழங்கலில் சில கட்டுப்பாடுகளை மனிடோபா மாகாணம் அறிவித்திருக்கிறது. வேறு தளங்களில் நோய் தடுப்பு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை வழங்க மனிடோபா முடிவு செய்திருக்கிறது.
20 லட்சம் பேர் இதுவரையில் கனடாவில் AstraZeneca தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். இவர்களில் 17 பேர் இரத்த உறைவு குறித்த முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளார்கள். 3 பெண்கள் கனடாவில் இந்த இரத்த உறைவு காரணமாக மரணமடைந்துள்ளார்கள். அடுத்த வாரம் ஒன்டாரியோ 2,50,000 AstraZeneca தடுப்பூசிகளை பெறவுள்ளது. இவை ஏற்கனவே AstraZeneca தடுப்பூசி பெற்றவர்களுக்கு 2வது ஊசியாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Welcome back to Good Evening Canada, sponsored by Golumbia Group. Thank you, Ps.ச for Canadian செய்திகள். ஸோ நிறைய எங்களோட வியூவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி கொண்டிருப்பீங்க, இல்லாட்டி வெளியில் நிற்பீங்க. ஸோ அந்த நேரம் வந்து உங்களுக்கு ஷோ பார்க்க இல்லாமல் இருக்கும். ஸோ May 20th பிறகு எங்களோட ப்ரோக்ராம்ட ஆப் வருது. ஸோ நீங்கள் வந்து அதில் நியூஸ், கேளுங்கள் தரப்படும், குட் ஈவினிங் கேனடா ஷோ எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இட் வில் பி அவைலபிள் ஆன் iOS அண்ட் ஆண்ட்ராய்டில் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து May 20th பிறகு தருவோம். ஸோ யூ கைஸ் கேன் வாட்ச் இட். நீங்கள் எங்கே இருந்தாலுமே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ டைம் 9:46 PM. இப்பொழுது குட் ஈவினிங் கேனடா நிறைவுக்கு வருகிறது. டுடேஸ் ஷோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரிவியுங்கோ. அண்ட் ஸ்பான்சர்ஸ், உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்பான்சர் பண்ண வேணுமென்றால் யூ கைஸ் கேன் கான்டாக்ட் அஸ் அண்ட் நாங்கள் வி வில் கெட் பேக் டு யூ. அண்ட் குட் ஈவினிங் கேனடாவோடு நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் IPTV மூலமாக இணைந்திருக்கலாம். மீண்டும் குட் ஈவினிங் கேனடா உங்களை நாளை சந்திக்கும். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேர்களே.